ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ்ட் ஆஃப் ஆரா சேனலுங்க. இந்த வீக் நம்ம சேனலில் நான் எப்படி தொன்ன பிரியாணி செய்வந்தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. 2 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். மொத்தமாக 2 பெரிய வெங்காயம் தேவைப்படுங்க. அதில் 1/2 வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. மீதி 1.5 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக பட்டை, ஒரு 6லேருந்து 8 கிராமுங்க, 3 ஏலக்காய், 4 முந்திரி, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கர்டுங்க, ஒரு முழு தக்காளி, 8 பல்லு பூண்டுங்க, ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சிங்க, 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா தழை, வெந்தயக்கீரைங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி. பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட பூண்டு, இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச 1/2 ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்ச புதினா தழை, கொத்தமல்லி தழை, வெந்தயக்கீரை 3 ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3 நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக் பேஸ் இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஆனியன் வதங்குற அளவுக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கி வந்தது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சினாலும் ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க, ஒரு 1 மினிட் போல் விட்டுடலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டுங்க, நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாப்பொடியும் மஞ்சப்பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிரும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் போல் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட்றேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோங்க. மசாலா தண்ணின்னு பார்த்தா ஒரு 1/2 கப்பாக அது இருக்குங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணிங்க, அதை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்னோட அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க. 10 மினிட்ஸ்க்கு 420 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தம் போடுறதுக்காக. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூவிக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க, ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு நம்ம அவனில் 15 மினிட்ஸ்க்கு எந்த டெம்பரேச்சர் இல்லாமல் வச்சு எடுத்துக்கலாங்க. 15 மினிட்ஸ் ஆனது வெளியே எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா உதிரியாக அடி பிடிக்காமல் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, நம்ம தொன்ன பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.